நேராக மேலே ஒரு பாதையில் ஏறிக்கிறீங்க. அது நேராக அப்படியே வந்துட்டு மேலே இன்னும் இப்போ இந்த பாறை கீழே வெறும் மலைநேரம் கிடக்கும், மலைத்தேன் நிறைய கிடக்கும். இல்லை மலைப்பாம்புகள் வசிக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இதில் பாருங்கள் பாருங்க, பாறை இங்கிட்டும் பாறை, இந்த பக்கத்தும் பாறை, நடுவில் போய்க்கிறீங்க. நடுவில் பேக்காக மலை காமிக்கும்போது நல்லா தெரியும். நம்ம மேலே யாருங்க பாறை எப்பெல்லாம் தொங்குது தெரியுதா? சென்டரில் 2 பாறைக்கு நடுவில் ஒரு கல் இருக்குது. எப்போ ஆனாலும் கேப் இருக்குங்க, அந்த கேப்பில் பொத்து வரேன். அதுக்கு எவ்வளோ அந்தளவுக்கு பொத்து வரையும் பாருங்கள். ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு பக்கம் சுற்றி மலையை சுற்றி பார்க்க வந்திருக்கான். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்திருக்கான். ஆமாம், இதாக பாருங்கள் பின்னாடி. இப்போ இதுக்கு நேரம் தான் மேலே ஏற போகிறான். அந்த பக்கத்து மேலே ஏற மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கத்து மூவிக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுனால அந்த பக்கத்து போக முடியாது. அதனால் இந்த பக்கத்து ஏறலாம் பார்க்குறேன். இந்த பக்கத்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறீங்க. நீ தனியாக தான் வீடு எடுக்க வந்திருக்கீங்க, யாரும் இல்லை. வீட்டிலே இருக்கிறது கடுப்பாச்சு, அதனால் வந்துட்டேன். நான் சும்மா வந்தேன். சரி அந்த வந்துட்டா வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். இல்லைன்னா வீட்டிலே இருந்திருப்பேன் நான். வீடியோ எடுக்கிறதுக்கு வசதி இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி வந்தேன். நம்ம வீடியோ நாளை கழிச்சு ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம்னு மலையை சுற்றி. நம்ம அதனால் அதுக்காண்டி வந்து மலையை சுற்றி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி சரி எனக்கு வந்துட்டேன். சரி எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு போய் வந்துட்டேன். இதுக்கு நேரம் ஒரு பார் இருக்குது வந்தீங்களா? இங்கேயோட பாறையில் யாரும் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே எப்படி இருக்குண்ணே? இல்லை பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. பாருங்கள், இது எல்லாம் லவ்வாவோட எச்சங்கள் நிறைய கிடக்குது. நல்லா குழுன்னு இருக்கும், நல்லா படுத்து தூங்கலாம். இந்த அதுக்கு நேரம் ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓந்தி மாதிரி இருக்கா இல்லை பள்ளி மாதிரி இருக்கான்னு தெரியல. மழை வந்து இப்படி தான் இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டை பின் பண்ணி வைக்கிறேன், என்ன பேருன்னு மட்டும் சொல்லுங்கள் மறக்காமல். இதுக்கு நேரம் ஒத்து போனேன். இதுக்கு நேரம் என்னமோ புதுசாக பேர்கள் எழுதி வச்சுருக்காங்க. புது பேராக அங்கே கிணக்கு எழுதி வச்சுருக்காங்க. சரி ஆமாம், அது எழுதி வச்சுட்டு போட்டோம். இதுக்கு நேரம் பாருங்கவே, அதுக்கு நேரம் ஒரு பாறை மட்டும் எந்த பிடிப்புமே இல்லாமல் அந்த வாட்டுக்கு நிற்கிது பாருங்கள், உருண்டைகள்லாம். இங்கே போக முடியலாட்டம் போய் காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல எந்த பிடிப்புமே இல்லை பாருங்கள், அந்த உருண்டைகள் நடுப்பாரில் அப்படி நிற்கிது. அப்படி போக முடியலாட்டினா போக முடிஞ்சா கிடையாது காமிச்சிருவேன். ஒரு ஆளவே வந்திருக்கேன், விழுந்தினேன் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை வேறு. சுற்றியும் பாருங்கள் எப்படி. இதுக்கு நேரம் மேலே ஏறலாம். அந்த இதுக்கு நேரம் லவா மரம் ஒன்று இருக்குது. இதுக்கு நேரம் மேலே ஒரு லவா மரம் இருக்குது. யாருங்க எப்படி இருக்குண்ணே. இதெல்லாம் ஏற முடிஞ்சால் ஏறி பார்த்துடலாம். நம்ம ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மேலே இதோட பயங்கரமான இடங்கள்லாம் மேலே இருக்குது. நம்ம நான் தனியாக வீடியோ எடுக்க வந்திருக்கனால அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க போக முடியாது மேலே. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக தான் மலையை சுற்றி காமிக்கிறேன். இதுக்கு ஏறினதுக்கே பாதி சேல் தீண்டி விட்டது. இங்கேயும் பாருங்கள் இப்போ இருக்குண்ணே. என்ன மலை பாதி மலையோட ஏறலை, இதான் மலையோட ஸ்டார்ட்டே இதேன். அது வந்து பார்க்கும்போது எப்படி வியூ நல்லா இருக்குதான் பாருங்கள். வியூ பாயிண்ட்டு இதே எங்கள் ஊர். சுற்றியும் பாருங்கள், எங்கள் ஊரை சுற்றியும் வெறும் மலை தான் பாருங்க. சுற்றி மலையாக தான் இருக்கும், ஊரை சுற்றி வெறும் மலை. இன்னும் கொண்டை கட்டுனா நல்லா தெரியும் மலைகள் ஃபுல்லாக. சுற்றியும் பார்த்தீங்களா? ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாம் பார்த்து உட்காந்துட்டேன். ஆமாம், ரொம்ப இழப்பு, தண்ணியும் கொண்டு வரல. ஆமாம், நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தோல்வி இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி தான் வந்தேன். நாளைக்கு வீடியோ எடுக்க வரலாம்னு. சரி வந்துட்டால் சும்மா ஒரு சின்ன வீடியோ எடுத்து போகலாம் வந்தேன். ஏன்னா கீழே ஒரு ஊற்று இருக்குது, அந்த ஊற்றுல தண்ணியை குடிச்சு போக வேண்டியதேன்.
இந்த நான் இருக்கல மலை, இந்த மலை சுற்றியும் ஊற்றுதே இருக்குது. இங்கே எவ்வளோ வறட்சி வந்தாலும் அந்த ஊற்று வற்றவே வற்றாது. அதுதான் தண்ணி குடிச்சு கிளம்புனேன். நான் நேரம் இருந்துச்சுன்னா அந்த ஊற்றை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இறங்கி அந்த பக்கத்து போகணும். ஆமாம், அந்த பக்கத்து போகும்போது காமிக்கிறேன். இந்த பக்கத்து கொஞ்சம் சேஃப்டி இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கிக்கிட்டு அந்த பக்கத்தோட பயணமான இடமா இருக்குது. அந்த பக்கத்து போய் காமிக்கிறேன் எப்படி இருக்கு. இங்கே இருக்கு பாருங்கள். இது என்ன கத்தாழைன்னு சொல்லுங்கள். இது என்ன கத்தல்? இந்த இது வந்து மலை கத்தாழை. இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஆமாம், பாருங்க எப்படி இதே மலை கத்தாழை. இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு கரெக்டாக சொல்லுங்கள். கீழே இறங்கிக்கிறீங்க. இறங்கிட்டு நீ வேறு பாதையில் போனதில்லை. இந்த பாதையில் போக முடியல. அடுத்த பாதையில் போகிறேன். அந்த பாதையில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இதில் தான் மேலே ஏறி போனேன். இப்படியே நேராக பாறை பார்க்கப்படுற சிறுசு மரத்துலேயும் நட்டங்குத்தில் ஏறுற மாதிரி இருக்குது. ஆமாம், பார்க்க சின்ன பாறை மாதிரி இருக்கும். இந்த கிழக்கு இறங்கி அவங்ககிட்ட ஒரு பாதை இருக்கும், நல்லா மேலே ஏறி போகிறதுக்கு. அந்த பாதையில் போய் காமிக்கிறீங்க. நான் சொன்னில அதுக்கு நேரம் ஊற்று. அதுக்கு நேரம் ஊற்று இருக்குது பாருங்கள். தண்ணி கிடக்க தெரியுதா? அதுக்கு நேரம் ஒரு ஊற்று இருக்குது. இதே மாதிரி மலை சுற்றி ஏகப்பட்ட ஊற்று இருக்குது. ஆமாம், இதே மாதிரி மலை சுற்றியுமே நிறைய ஊற்று இருக்குங்க. ஒரு ஊற்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட இடத்துல ஊற்று இருக்குது. அங்கே போயிட்டு காமிக்கிறேன். இது நேராக மேலே ஒரு பாதையில் ஏறிக்கிறீங்க. அது நேராக மேலே ஏறணும். இப்படி மரம் இருக்கிறதுனால மிஷின்ஸ் ஓடுறதுனால அந்த அளவுக்கு சவுண்டு கேட்காது. நான் வீடியோ கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு மிஷின் சவுண்டு இந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு இருக்குது. ஆமாம், அன்னைக்கும் பார்த்து நான் வந்துடுறேன். ரொம்ப போகுது. பாம்பு பூச்சி வெட்ட இருந்துடாமல் நம்ம வழுக்குது. பாறை எப்படிலாம் ஏறுது. பாறை எப்படிலாமே வழுக்குதுங்க. இதில் எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. ஆமாம், ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு வழியாக பாதி தூரத்துக்கு ஏறிட்டேன். நம்ம செந்துட்டே நம்ம இருந்து தட்டிடுச்சு அடிக்குது. அதுக்கு நேரம் ஒரு இது இருக்குமே. இதுக்கே இறந்ததுக்கே இழப்பு இப்படி வருதுங்க. ஆமாம், இது இன்னொரு சந்து போகுது. ஏற முடியலை, பயணமாக வழுக்குது. செருப்பே வழுக்குது. இந்த பக்கம் நல்லா தெரியும். என் முகம் அந்த அளவுக்கு தெரியாது, கிராச் அடிக்கும். ஒரு வழியாக வந்துட்டு மேலே இன்னும் பக்கத்தில் இந்த பாறை கீழே வெறும் மலைத்தேன் கிடக்கும். மலைத்தேன் நிறைய கிடக்கும். செடிக்கு தான் போகிறேன். இல்லை பாம்பு கிம்பு எது இருந்தாலும் கிடக்கலாம். இது ஒரு குகை ஒன்று இருக்குது. இந்த குகைக்கு உள்ள போய் காமிக்கணும். உள்ளே என்ன வேணா இருக்கா, இருந்தாலும் கிளம்பலாம். உள்ளே மலை பாம்புகள் வசிக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதில் பாருங்கள் பாருங்க, அருமையான பிளேஸு. ஆனால் காலில் என்னமோ தட்டிடுச்சு, அரிக்குது, பெண்டை கலட்டுது, அரிப்பு பெண்டை கலட்டுது. பார்த்தீங்க அதை ஒரு வழியாக இங்கே இது ஒரு குகை. இந்த குகை நம்ம சேனலில் போட்டிருக்க மாட்டான். கிட்ட உள்ளே போகுது பாருங்கள் குகை எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் போய் காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து இழப்பாக இருக்கிறேன். மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாட்டர் கூட கொண்டு வரல, கையில் எதுவும் கொண்டு வரல, கையிலையும் எதுவும் கொண்டு வரல. என்னமா கடன் தட்டுச்சு, அரிக்குது பயங்கரமாக. நல்லா இருக்குது, குழுக்குழுன்னு அருமையாக இருக்குது. உள்ள நல்லா குழுக்குழுன்னு அருமையாக இருக்குது. இப்போ தூங்கணுமா நல்லா தூக்கம் வரேன். ஆனால் அது
ஆபத்தான குகைகள் அந்த மாதிரி இருந்து வரலாம். குகைகளில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், என்னென்னா இது மாதிரி இருந்து கிளம்பிச்சுன்னா அவ்வளோதான். ஏதாச்சும் இருக்கீங்களா? மணி அங்கிட்டு போய் காமிக்கிறவாங்க. இங்கே என்ன பாசம் பிடிச்சிருக்குது. இன்னும் மழை தண்ணி இதெல்லாம் வந்து விழுகிற தண்ணி. அதையும் அப்புறங்கண்ணே பாறை, இங்கிட்டும் பாறை, இந்த பக்கத்தும் பாறை, நடுவில் போய்க்கிறீங்க. நடுவில் பேக்கா மேலே காமிக்கும்போது நல்லா தெரியும். இதுக்கு பேக்கா மேலே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பாதையிலையும் பொத்து வந்தேன். இப்படியே மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பாறையிலையும் பொத்து வந்தேன் இப்போ நான். இதுக்கு நேராக பொத்து பார்த்துங்க. இந்த சந்தில் பொத்து இப்படி வெளில பொக்கலாம். நம்ம மேலே அப்படிலாம் யாருங்க பாறை எப்படிலாம் தொங்குது தெரியுதா? சென்டரில் 2 பாறைக்கு நடுவில் அப்படிலாம் ஒரு கல் இருக்குது. எப்போ ஆனால் விழுகலாம். ஆமாம், இந்த கிராமம் இருக்குது. இருங்க லைட் அடிச்சு காமிக்கையும் பாருங்கள். இருக்குது தான் பாருங்கள். உள்ள இதுக்குள்ள போக முடியுமான்னு தெரியலை. நல்லா அருமையாக இருக்குது. உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா குழுக்குழுன்னு இருக்கு. ஆனால் அருமையாக யாருங்க எவ்வளோ கேப் இருக்குங்க. அந்த கேப்பில் பொத்து வரேன். எவ்வளோ அந்தளவுக்கு பொத்து வரையும் பாருங்கள். எங்கிட்ட பொத்து வந்துட்டேன். இந்த பொத்து தான் யாருங்க நல்லா குழுக்குழுன்னு அருமையாக இருக்குது. நல்லா ஜாலியாக அருமையாக இருக்குது. நல்லா தூங்கிச்சுன்னா தடிச்சு போச்சுங்க. என்னமோ எரிவிச்சு தடிச்சா இல்லை செந்தடி தடிச்சா என்ன தட்டிச்சுன்னு இல்லை, அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்காரங்க ஒரு ஆள் வந்து வீட்டுக்காரன் கிளம்புறேன். வீட்டுக்கார டக்குன்னு கிளம்பணும் வீடியோ எடுத்துகிட்டு. மேலே தலைக்கு மேலே பாறை. நல்லா இயற்கையான காற்று நல்லா அருமையாக இருக்குது. காற்று நல்லா குள்ளுன்னு நல்லா ஜிலுன்னு இருக்குது. காற்று அடிக்கும். நல்லா அருமையாக இருக்குது. நீங்களாம் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்க மலைகள்லாம் ஏறிக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், யாரும் தனியாக வீடியோ எடுக்க போகிறேன். எனக்கு இங்கே இந்த மலைக்கு அடிக்கடிக்க வந்து எனக்கு பழக்கம். ஆமாம், அதனால் தனியாக வீடியோ எடுக்க வந்திருக்கேன். நிறையாட்டம் அந்த மலையில் தனியாக ஏறி இறங்கியிருக்கான். ஆமாம், எங்கன்னு பாதை இருக்குது, எப்படி இறங்கினேன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சனால நான் தனியாக வர்றேன். நீங்களும் அப்படி யாராச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக போகாதீங்க. கூட ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க. யாரும் தனியாக போகாதீங்க. ஆமாம், ஏற முடிஞ்ச இடம் இல்லைன்னா ஏறக்கூடாது. ஆமாம், யாரும் தனியாக மட்டும் ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி இதில். குழுக்குள்னு அருமையாக இருக்குது. ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிக்கலாம். ஆனால் நேரம் ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்ரு. ஆமாம், 1 கிலோமீட்டர் போனால் நடந்தே வந்து 1 கிலோமீட்ரு லேட்டாகும். நல்லா குழுக்குள்னு அருமையாக இருக்குது. இங்கே உள்ளே காமிக்கணும் எப்போ இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குண்ணே? இது மேலே பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. ஒரு வேப்ப மரம் நல்லா, அந்த வேப்ப மரம் குளிர்ந்த காற்று நல்லா குழுக்குன்னு அடிக்கும். நல்லா தளச்சல் இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது. நல்லா குழுக்குன்னு வேப்ப மரம். அப்படியே பார்த்துக்கிட்டா இந்த பக்கத்து ஒரு சருகில் இந்த பக்கத்து ஏறலாம். தெரியுதா? இந்த பக்கத்து மேலே ஏறலாம். தனியாக வந்திருக்கனால அந்தளவுக்கு ஏறதுக்கு வந்து தோணலை. ஆமாம், வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக ஏறிடுவீங்க. இல்லாட்டினா ஏறி பண்ணிய முடியல. ஒரு ஆளாக வீடியோ எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், நிறைய பொத்து கீழே இறங்கினேன். ஏறின பாதையிலே இறங்க வேண்டியதேன். செருப்பு வேறு மாட்டிக்கிச்சு. இப்போ எப்படி சும்மா பொத்து போகிறீங்க மாதிரி செருப்பு தான் பார்க்குறதுக்காண்டி போகிறேன். ஆமாம், வெயில் வேறு ஆயிரம் அடிக்குது. பாருங்க, இதுக்கு மேலே ஒரு சந்தை இருக்குது. இதுக்கு மேலே பாறை இருக்குது. இதுக்கு மேலே ஏற ட்ரை பண்ணலாம். நான் இதோட கீழே இறங்கணும். இப்போ மேலே ஒரு பாதை போகுதுன்னு இந்த பாதையில் நேராக போகிறேன். பார்த்தா கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டுருச்சு. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. இதே போனால் இங்கே ஒரு பாதை போகுது. ஆமாம், இதெல்லாம் தனியாக நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆமாம், அதோட கீழே இறங்க போகிறேன். கீழே இறங்கி இப்படி மெதுவாக கீழே இறங்குறேன். ஆமாம், என்னதான் காலில் தட்டி பிடிச்சதேன். அதே வலிக்குது பயங்கரமாக. என்னான்னு தெரியலை. மெதுவாக கீழே இறங்க வேண்டியதேன்.
இதுக்கு நேரம் ஒரு பாதை போகுது, இந்த சருவில் போய் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் வந்த பாதையிலே ரிட்டர்ன் திரும்பிடுறேன். கையில் என்னமாச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னா அந்த செடிகளை வெட்டி விட்டு பாதையில் போயிடுவேன். இது செடி ரொம்ப மண்டிக்குள்ளே பாம்பு ஊற்றிட்டு நிறையா இருக்கும், அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடியும் ஒன்றும் எனக்கு இல்லை, மற்றபடி ஒன்று. ஏன்னா மலையில் அதிகமாக பாம்பு மிருகம் அந்த மாதிரி வாழும். மெதுவாக கீழே இறங்க வேண்டிய அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரும். நல்லா குழுக்குன்னு இருக்குது. ஏந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படியே உட்காந்துருக்கலாம். நல்ல இயற்கை அருமையான இயற்கை. நல்லா குகை மேலே பாருங்கள், மேலே பாறை நல்லா அப்படியே குழுக்குன்னு இருக்குது உள்ள. நம்ம அதுக்கு நேரம் இங்கிட்ட ஒரு போகுது, இங்கிட்ட ஒன்று போகுது பாருங்க, ஒரு குகை மாதிரி. இதுக்கு நேரம் உள்ள ஒன்று போகுது, நல்லா அருமையாக இருக்குது. வீட்டுக்கு போகிறது மனசே இல்லை, அங்கேனே தூங்கிடலாம் கூட தோணுது. ஏன்னா வீட்டுக்கு போய் ஆகணுமே. சரி, டைம் ஆச்சு, கொடுக்கணுன்னு இருக்கு. இதே மாதிரி மெதுவாக கீழே இறங்க வேண்டியதேன். மேலே லவா மரம் சீசன் டயத்தில் லவா பழம் போடுறதுக்காண்டி மலைக்கீழே வைப்போம். மேலே லவா மரம் மலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 லவா மரத்துக்கு மேலே இருக்குது மலையில். இங்கே பொத்து போக வேண்டியதாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. இதா மெதுவாக கீழே இறங்க வேண்டியதே. நல்லா அருமையாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துட்டு மெதுவாக கிளம்ப வேண்டியதேன். இப்படி கொஞ்சம் உட்காந்துட்டு போய் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதேன். ஆமாம், அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அடுத்து ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். இன்னும் இந்த மலையில் வீடியோ நிறையா இருக்குது, ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இந்த மாதிரி வீடியோ தான் போட முடியும். நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். பாய்.